வெல்கம் டு மல்லிகா பத்ரிநாத் கிச்சன். ஹெல்த்தி ஃபுட், டேஸ்டி ஃபுட். எலுமிச்சப்பழ சாதம் பொதுவாக பிகினர்ஸுக்கு எலுமிச்சப்பழ சாதத்தை கூட சரியாக பண்ண தெரியல அப்படிங்கிறது தான் நிஜம். அந்த எலுமிச்சப்பழ சாதம் எந்த அளவுக்கு எலுமிச்சப்பழம் எந்த அளவு சாதத்துக்கு சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு சின்ன விஷயம் மட்டும்தான் முக்கியம். அந்த சாதம் பண்ணுறது எப்படி அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு என்ன பொருட்கள் தேவைன்னு சொல்கிறேன். அரை அழகு, அதாவது 100 கிராம் பச்சரிசி உதிரியாக வேக வைத்தது, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தாளிப்பதற்கு தேவையான அளவு, கடுகு, உளுத்தம் பருப்பு, கடலை பருப்பு, முந்திரி பருப்பு, கறிவேப்பிலை, பச்சை மிளகாய், சிகப்பு மிளகாய், பெருங்காயத்தூள், மஞ்சள் தூள், எலுமிச்சம்பழம். இங்கே ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு சூடு பண்ணியிருக்கேன். தேவையான அளவு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிய ஆரம்பித்த பிறகு உளுத்தம் பருப்பு சேர்க்கணும். அதுக்கு பிறகு கடலைப்பருப்பு சேர்க்கணும். கலர் சாதத்துக்கெல்லாம் கொஞ்சம் கூடுதலாக இது போட்டால் தான் நல்லாயிருக்கும். முந்திரி பருப்பு, இதோட கறிவேப்பிலை, சிவப்பு மிளகாய், பச்சை மிளகாய் 2 போட்டால் இதுக்கு ருசியாக இருக்கும். பச்சை மிளகாய் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இதுலேயே பெருங்காயத்தூள் போட்டுறேன். ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இதை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த எண்ணெயிலேயே நம்ம மஞ்சத்தூள் சேர்த்துணும். அப்போ தான் அந்த பச்சை வாடை இல்லாமல் இருக்கும். இந்த சாதத்தை போட்டுறேன். ஆஃப் பண்ணிவிட்டேன். உதிரியாக வேக வச்ச சாதம், தகுந்த அளவு உப்பு, ஒரு சிலர் சாதத்து மேலே சூடாக இருக்கிறப்பயே மஞ்சத்தூள் போட்டு வச்சுருவாங்க. ஆனால் நீங்கள் அந்த எண்ணெயில் போட்டிங்கன்னா உங்களுக்கு அதில் நல்ல கலர் வந்துடும். நம்மளுக்கு சாதத்தோட கலக்கிறதுக்கு சூடாக இருந்தால் போட்டு வைக்கலாங்க. ஆறிடுச்சுன்னா உங்களுக்கு மேலே மஞ்சத்தூள் போட்டிங்கன்னா அந்த மஞ்சளினுடைய வாசனை நம்மளுக்கு கொஞ்சம் பச்சை வாடை தெரியும். அதனால் எண்ணெயில் போட்டால் பச்சை வாடை தெரியாது. இதெல்லாம் நல்லா கலந்து அதில் நம்ம போட்ட உப்பு எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணும். ஒரு அழகு சாதத்துக்கு கிட்டத்தட்ட நம்ம ஒரு எலுமிச்சப்பழ பொடியெலாம் நல்லாயிருக்கும். இப்போ இதில் பாதி அளவு எடுத்துருக்கிறதுனால அதுக்கு தகுந்த மாதிரி எலுமிச்சப்பழ புழிஞ்சிக்கலாம். அதாவது இது அளவு கணக்கு கிடையாதுங்க. ஏன்னா ஒரு சில தடவை எலுமிச்சம்பழத்தில் சாரே இருக்காது, புளிப்பும் இருக்காது. அந்த சாரினுடைய அளவுக்கு தகுந்த மாதிரி, புளிப்புக்கு தகுந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம். இப்போ இந்த பழம் நல்லா இருக்குது, அதனால் அரை மூடி புழிஞ்சிக்கிறேன். இது அரை அழகு 100 கிராம் அளவு சாதம். இது நல்லா கலந்து விட்டிங்கன்னா எலுமிச்சப்பழ சாதம் தயார். எல்லா பண்டிகைகளுக்கும் நம்ம எலுமிச்சப்பழ சாதம், தேங்காய் சாதம் இது போல் தான் நம்ம எல்லாம் புளியோதரை பண்ணுற பழக்கம். இந்த எலுமிச்சப்பழ சாதம் செய்கிறது ரொம்ப சிம்பிள். ஆனால் பச்சை மிளகாய், சிவப்பு மிளகாய் போட்டு தாளிச்சிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். விருப்பப்பட்டால் இப்போ நிறைய பேர் பட்டாணி எல்லாம் சேர்க்குறாங்க. நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்க்கலாம். சமையலே தெரியாதவங்களுக்கும், அதாவது முதன்முறையாக சமைக்கிறவங்களுக்கும், பேச்சுலர்ஸ் தானாக சமைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த மாதிரி எலுமிச்சப்பழ சாதம் சுலபமாக செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கற்றுக்கிட்டீங்க. This is our basic lemon rice, which is very very simple. Only thing, you have to cook the rice before and allow that to cool, separate the grains. You have to add less water. Here I have used raw rice. I have used 1:2.5 times water, and I have pressure cooked it for 5 to 6 whistles, then allowed it to cool and separated the grains. Rest of the thing only seasoning part. You have to heat oil, add all the seasonings, that is mustard seeds, black gram dal, Bengal gram dal, cashew nuts, Asafoetida powder, curry leaves, green chillies, red chillies, and then once that is fried, switch off the stove, add turmeric powder, add the rice, cooked rice along with salt, mix it well and take it out. This is ready. Lemon rice is very very simple to prepare. Anybody can prepare in a jiffy.